ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச்சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர இன்மணியா உரை விகடச்சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணைக்கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று மாயை நீங்கு படலம். இப்படலம் காசிபரை விட்டு மாயை நீங்குதலையும் காசிபரின் துக்கமும் அது நீங்க பிரம்மா தோன்றி தேற்றி கூறுவது ஆகியவற்றை கூறுகிறது. அசுரர்கள் மூவரும் தம் பெற்றோரை விட்டு அகன்று சென்ற பின் ஒப்பில்லாத மாயை மயக்க உணர்வில் இருந்த காசிபரை பார்த்து, நான் இனி நம் மைந்தர்களை பாதுகாக்க வேண்டி செல்கிறேன், நீர் கவலை கொள்ளற்க என கூறி அவ்விடமே அவரை இருக்க செய்து மாயை மட்டும் அவரை விட்டு சென்றாள். தடுத்து பார்த்தார் காசிபர். மைந்தனை பெற வந்தேன் நான் மாயை என கூறி மறைந்து விட்டாள் மாயை. மாயை சென்றவுடன் மிகவும் மனக்கலக்கத்தில் ஆழ்ந்தார் காசிபர். உயிரற்ற உடலை போல் இருந்தார். பிரம்மா தன் மகன் இப்படி இருப்பதை பார்த்து அவரை தேற்ற வந்தார். காசிபர் பிரம்மாவிடம் அனைத்து விதமாய் நடந்தவற்றை கூறினார். கலங்காதே மகனே, பேரறிவு பெற்ற முனிவன் நீ. வேதங்களையும் பிற கலைகளையும் நன்கு உணர்ந்தவன். கண்ணால் காணப்படுவனவற்றுள் கல் காமம் என்பவை தீய பொருட்கள். இந்த இரண்டினுள் கல் உண்டு முடித்த பின் அழிக்கும் காமமோ உள்ளத்தில் நினைத்த பொழுதே உணர்வை அழித்து உயிரை கொண்டுவிடும். நினைத்தாலே சுடும். காமநோயை அழித்தவர்களால்தான் வீடு பேற்றினை பெற முடியும். காமமானது விடத்தை விட கொடியது. எனவே வருந்தாதே. நீ இங்கு குற்றம் புரிந்தாய். அவள் மாயை. அக்குற்றம் நீங்க முன்பு போல் தவத்தை செய்வாயாக என மகன் காசிபருக்கு பிரம்மா கூறினார். பிரம்மா கூறியவுடன் தெளிவு பெற்று சிவபெருமானை உள்ளத்தில் நினைத்து கடும் தவம் செய்யலானார் காசிபர். மாயையானவள் சுக்கிராச்சாரியாரின் கட்டளைப்படி தன் மகன்களை வேள்வியை செய்ய அந்த இடத்திற்கு அழைத்து சென்றாள். வேள்வி செய்ய அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து தந்தாள். தாயின் சொல்படி மைந்தர்கள் செயல்பட்டனர் என கூறி மாயை நீங்கு படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் அசுரர் யாக படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மொஞ்சை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.